சசிகலா தினகரன் இல்லாத அதிமுக என்கின்ற முழக்கம் கடந்த சில நாட்களாக வலுத்து வருகிறது. முதல்வர் எடப்பாடி ஆதரவு அமைச்சர்கள் இது தொடர்பாக சென்னையில் தனியே ஆலோசனை நடத்தினர். இந்த ஆலோசனையை தொடர்ந்து ஓபிஎஸ் கோஷ்டியுடன் பேச்சுவார்த்தை நடத்த குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதை தினகரனும் அவரது கோஷ்டி எம்எல்ஏக்களும் தொடக்கம் முதலே எதிர்த்து வருகின்றனர். தம்மை கட்சியை விட்டு ஒதுக்கினால் சொடக்கு போடும் நேரத்தில் ஆட்சியை கவிழ்ப்பேன் என ஏற்கனவே தினகரன் மிரட்டியிருந்தார். இதனை உறுதிப்படுத்தும் வகையில் தினகரன் கோஷ்டி எம்எல்ஏ வெற்றிவேல் இன்று அதிமுக கோஷ்டிகள் இணைப்புக்கு எதிராக பேட்டியளித்துள்ளார். சசிகலா பொதுச் செயலாளர், டிடிவி தினகரன் துணை பொதுச் செயலாளர் தான் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை என கூறியுள்ளார் வெற்றிவேல். அத்துடன் அமைச்சர்கள் பலரும் தினகரனுக்கு தெரியாமலேயே ஆலோசனை நடத்தியுள்ளனர். ஜெயலலிதா மரணத்துக்கு நீதி வேண்டும் என ஓபிஎஸ் கேட்பது அதிமுகவினரால் ஏற்கவே முடியாது எனவும் வெற்றிவேல் கூறியுள்ளார். வெற்றிவேலின் இந்த பேட்டியானது தம்மை ஓரம் கட்ட நினைக்கும் ஓபிஎஸ் எடப்பாடி கோஷ்டிகளுக்கு தினகரன் கொடுத்திருக்கும் எச்சரிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. ஓபிஎஸ் எடப்பாடி கோஷ்டிகள் இணையும் போது சில எம்எல்ஏக்களை தம் பக்கம் வளைத்து கொண்டு ஆட்சியை தினகரன் கவிழ்க்கப் போகிறார் என்பதையும் வெற்றிவேலின் பேட்டி வெளிப்படுத்துகிறது. ஏற்கனவே ஆட்சியையே உருவாக்கிய என்னால் ஆட்சியை கவிழ்க்க தெரியாதா என தினகரன் கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.